ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மீதியான சப்பாத்தி மாவு வச்சு வாயில் போட்டதுமே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க செய்யறது எப்படின்னு பார்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு சப்பாத்தியெல்லாம் சுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று மாவு கம்மியாக போயிடும், இல்லைன்னா அதிகமாக போயிடும். அந்த அதிகமாக போகிற டைமில் நீங்கள் இந்த ரெசிபி தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து அதையே க்ளோஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதையே மறுக்கவும் எடுத்து அதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டோம். அந்த உருண்டை எவ்வளோ இருக்குமோ அதுக்கு மேலால் வர மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கை வச்சு இப்படி நல்லா நிரப்பி விட்டுக்கோங்க. மறுக்கவும் நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நம்ம கழித்து எடுத்துக்கலாம். அது பண்ணாங்க இருக்கட்டும். இப்போ நான் ஒரு கொப்பராய் தேங்காய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கொப்பராய் தேங்காய் இருந்தால் நீங்கள் மஸ்ட்டாக இது தான் எடுக்கணும், இல்லைன்னா மட்டும் தேங்காய் எடுக்கணும். ஏன்னா நம்ம இதில் ஆயில் வேறு எக்ஸ்ட்ரா நெய் எதுவுமே இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம சேர்த்த போகிறதில்ல. இந்த கொப்பராய் தேங்காயிலிருந்து வர அந்த ஆயில் கண்டென்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் மஸ்ட்டாக கொப்பராய் தேங்காய் எடுத்துக்க நான் சொன்னேன். நம்ம ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும். இப்போ இதையே நம்ம ஒரு முடி தேங்காய் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதையே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அதை மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம போட்டு இதையே பல்ஸ் மோடில் க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி நமக்கு இருக்கும். விட்டு விட்டு ஒன்றுக்கு ஒன்றா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போவே நம்ம தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா ஆயில் ஃபார்ம் ஆகி வெளியில் வந்துருக்கு பாருங்கள். நம்ம இப்படியே விடக்கூடாது. இப்போ இதிலிருந்து இப்படியே 1 டம்ளர் அளவுக்கு நம்ம இதையே தண்ணி ஊற்றி இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். அரைச்ச அந்த பேஸ்ட்டு நம்ம இதே மாதிரி வடிகட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி தான் நம்ம சேர்த்திருக்கோம். இப்போ இதோட பால் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. 1 டைம் பண்ணதுக்கப்புறம் மறுக்காவுமே இந்த தேங்காயை மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மறுக்காவும் நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ 2 டைம் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம இதே பாலில் நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். ஸ்பூனெல்லாம் நம்ம அக்கட்டால் போட்டுடலாம். கை வச்சு நல்லா புழிஞ்சால் தான் அதோடய பால் நமக்கு ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ அந்த பால் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு அதையே க்ளோஸ் பண்ணி ஓரமாக நம்ம வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு எவ்வளோ பால் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அது பண்ண அங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த நம்மளோட மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதையே கை வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு இதோட பால் எடுத்துக்க போகிறோம். கோதுமை மாவிலேருந்து அந்த பால் எடுத்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பசும்பால் எப்படி இருக்கும் அந்த ஒரு கலருக்கு வர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி பால் கலர் சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நல்லா பியூர் ஒயிட் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் இதையே நல்லா வடிகட்டி அந்த பால் மட்டும் நாம் எடுத்துக்க போகிறோம். அதனால் வேறு பவுல் எடுத்து வேறு சல்லடை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதையே எதிர்ப்பு ஊற்றிடலாம். சல்லடையில் நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பால் கீழே வரும், சக்கை மட்டும் மேலே நமக்கு நிற்கும். இதை பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமே அந்த மேலால் சல்லடையில் நமக்கு இன்னும் அந்த கோதுமை மாவிலேருந்து நமக்கு இன்னும் பால் எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் அதையே மறுக்கவுமே வேறு பவுலுக்கு மாற்றி இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த சல்லடையில் இருக்கிற அந்த சக்கை இதெல்லாம் நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி இன்னும் நம்ம ஒரு வாட்டியும் கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பால் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கிடைக்கிறோமோ அது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. 1, 2 இல்லைன்னா 3 டைம் நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு மோஸ்ட்லி எல்லா பாலுமே நமக்கு கிடைக்கும். பாருங்கள், அந்த சல்லடை எகைன் 2வது வாட்டியும் நல்லா நான் கழுவி எடுத்துட்டோம். ஏன்னா அதிலிருந்து நம்ம மறுக்க வடிகட்டும் போது கீழே விழுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மறுக்காமல் ஸ்பூன் வச்சு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சமாக அதில் பால் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு வாட்டியும் கூட நான் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டியும் கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், இன்னுமே அந்த பாலோட கண்டென்ட் அதில் இருக்குது, நமக்கு பார்க்கும்போது நமக்கு தெரியும். பாருங்கள், அப்போ இன்னும் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு வாட்டியும் கூட எனது அதிலேருந்து பால் கொஞ்சம் எவ்வளோ எடுக்கிற முடியுமோ அந்த மாதிரி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது 3வது வாட்டி தான். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு சுற்றில் தான் அவ்வளோ முடிஞ்சது. நமக்கு சக்கை மட்டும் வந்துடுச்சு, கிளியராக வந்திருக்கு பாருங்கள். பாலெல்லாம் எதுவுமே இல்லை, இந்த சக்கை நமக்கு வேண்டியதில்லை. அக்கட்டால் போட்டுடலாம். பாருங்கள், பால் நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையே நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி அது பண்ணாங்க ஓரமாக இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் நம்ம இதை எடுக்கணும். அது வரைக்கும் அது அங்கே இருக்கட்டும்.
அரை மணி நேரத்துக்கு மேலே தான் நம்ம எடுக்கணும், அதுக்குள்ளே நம்ம எடுக்கக்கூடாது. பாருங்கள், அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கும்போது மேலால் தண்ணியோட கண்டென்ட் மட்டும் மேலால் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. அப்போ அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை, கீழே இருக்கிற அந்த கோதுமை மாவோட பால் மட்டும்தான் நமக்கு தேவை. அதனால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அதோட தண்ணி மட்டும் நீங்கள் வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வரைக்கும் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பாலோடு மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுப்பு பற்ற வச்சுருக்க கடாயை வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக வெல்லத்தை சேர்த்திட்டோம். இனிப்பில் உங்கள் அளவு எவ்வளோன்னு பார்த்து நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ இது அச்சு வெல்லம் நான் ஒரு 5 அச்சு வெல்லம் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதையும் நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நம்மளோட கோதுமை மாவு பால் இருக்கும் இல்லையா, இதையும் நம்ம சேர்த்திடலாம். இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க, ஏன்னா இது சீக்கிரமாக நமக்கு கட்டி ஆகிடும். லோ ஃப்ளேமுக்கு மாற்றி கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட தேங்காய் பால் அதையே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு முழுசாக நீங்கள் ஊற்றணுங்கிறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்திக்கோங்க. கோதுமை பாலும் தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு கட்டி பதத்துக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நம்ம கலர அது நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்துடும். அந்த கடாயிலேருந்தெல்லாம் நல்லா விட்டு ஆயில் கண்டென்ட்ல நமக்கு நல்லா ஃபார்ம் ஆகும். அந்த டைமில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சம் கேஷ்யூ க்ரஷ் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ இன்னும் நம்ம கலர் நல்லா விட்டுக்கோங்க. பாருங்கள், ஆயில் நல்லா ஃபார்ம் ஆகி வருது பாருங்கள். இதில் இருக்கிற ஆயில் மட்டும்தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் தாராளமாக நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாவ், எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். நாம் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது கோதுமை பால் கொப்பராய் தேங்காய் ஹல்வா தான் நம்ம பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி அந்த கடாயிலேருந்து நம்ம விட்டு வர ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் கோதுமை மாவு இது வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹல்வா நீங்கள் செஞ்சது இல்லைன்னா மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இன்னும் சாப்பிட்ணும், இன்னும் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இது ரூம் டெம்பரேச்சரில் நம்ம ஒரு 3 நாளைக்கு வச்சிடலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு வாரத்துக்கு கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னா மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபிஸ் புதுசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நாளைக்கு இன்னொரு ரெசிபி ஆகிட்டு வரேன். டாட்டா, பாய்.